ஆத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே தண்ணியோட அளவு நிலமட்டத்துக்கு இருக்கிற மாரி சூப்பரான ஃபார்ம் லேண்ட் ஒண்ணு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. உள்ளேயே பாக்கு மர ஊடுபயிரா போட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் கூட வந்துருங்க. பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போற மெயின் ரோட்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் வந்தா நம்ம இடத்துக்கு வந்துரலாங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 300லேருந்து 400 மீட்டர் மண் தடத்துல வந்தா நம்ம இடத்துக்கு வந்துரலாங்க. நல்லா விலாசமான மண் ரோடு குடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த இடம் ஆத்துக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கனால, தண்ணி வசதிய பத்தி கவலைப்பட வேண்டியது இருக்காதுங்க. மொத்தமா இந்த பூமிக்குள்ள 2 கிணறு இருக்குதுங்க. 2 கிணறுலயுமே தண்ணி ரொம்பவே மேல இருக்கு. வருஷம் ஃபுல்லாவுமே கிணத்துல தண்ணி மேலேயே கிடைச்சிருங்க. அது மட்டும் இல்லாம உள்ளேயே 2 போர்வெல் கூட இருக்குதுங்க. இந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா, 7 ஏக்கரா 30 சென்ட் வந்துருங்க. உள்ளேயே 560 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. அது இல்லாம 2200 பாக்கு மரம் ஊடுபயிரா போட்டிருக்காங்க. தோப்புல இருக்க தென்னை மரங்கள் எல்லாமே நாட்டு தென்னை மரங்கன்றதுனால எல்லாமே நல்லா ஹைட்டா வளர்ந்துருக்குதுங்க. அந்த தென்னை மரங்களுக்கு இடையில இருக்க கேப்பில் இப்போ புதுசாக 2200 பாக்கு மரங்கள் ஊடு பயிராக போட்டு வளர்த்திட்டு இருக்காங்க. பாக்கு மரங்கள் எல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. ஆனால் தென்னை மரங்கள் எல்லாமே நல்லா காப்பில் இருக்க மரம் தாங்க. இந்த தோப்பு நல்லாவே வருமானம் தரக்கூடிய தோப்பாக அமையுங்க. மொத்தமாக 560 தென்னை மரம், 2200 பாக்கு மரம் எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லைங்க. அதை சுலபப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லா மரத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சொட்டு நீர் பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. தோப்புக்குள்ளே இருக்க எல்லா மரங்களுக்குமே சிங்கிள் சுவிட்ச் போட்டால் தண்ணி போகிற மாதிரி தாங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹைவேலேருந்து ரொம்பவே பக்கமாக அமைஞ்சிருக்குன்றதுனால இங்கே வந்துட்டு போகிறது ரொம்பவே சுலபமாக இருக்குங்க. நல்லா தரமான தென்னை மரங்களாக வச்சு வளர்த்திட்ருக்காங்க. இந்த ஏரியாவில் மண் வளம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. தென்னைக்கு இடையில பாக்கு போட்டதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் கேப் இருக்குதுங்க. அதில் வேறு ஏதாவது பணப்பயிரோ இல்லை ஊடு பயிரோ போட்டு அதுலேருந்து கூட நம்ம வருமானம் எடுத்துக்கலாங்க. இந்த மரம் செடிகளோட வளர்ச்சி பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்துல மண் வளமும் தண்ணி வளமும் எப்படி இருக்குன்றது. இது மாதிரி தோப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலி இடம் வேணுனாலும் சரி, சைட் பூமி வேணுனாலும் சரி, இல்லை ஏதாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லை ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். கிணத்துலேருந்து சொட்டு நீர் பாசனம் மூலிமா நேரடியாக செடிக்கு தண்ணி வந்துடுங்க. தோப்பில் வேலை செய்கிறவங்க தங்குறதுக்காக ஒரு ரூம் கூட கட்டி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டோரேஜ் ஷெட்டாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே அந்த வீட்டிலேருந்து ஒரு சில அடிகள் நடந்து வந்தோம்னா நம்ம கிணத்து வழிக்கு வந்துடலாங்க. இங்கே 10 ஹெச்பி அளவுக்கு இலவச இபி கனெக்ஷன் இருக்குதுங்க. மொத்தமாக இந்த தோப்புக்குள்ளே 2 கிணறு சொல்லியிருந்தேங்க. முதல் கிணறு அப்போவே பார்த்துட்டோம். இது 2வது கிணறுங்க. இது வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளியே இருக்குதுங்க. இந்த கிணத்துலையும் தண்ணி ஃபுல்லாகவே இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நிலமட்ட அளவுக்கு ரொம்பவே மேலேயே தண்ணி இருக்குதுங்க. இங்கேருந்து தான் தோப்பில் ஒரு பகுதிக்கு தண்ணி போயிட்டுருக்குதுங்க. பல தலைமுறைக்கும் தண்ணியை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காதுங்க. அந்தளவுக்கு தண்ணி வசதி உள்ள இடம் தாங்க இது. நம்ம தோப்பை சுற்றி எல்லாமே தோப்பு தானுங்க. நம்ம தோப்புக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது நல்லா மேல் கையிலேயே வாஸ்துப்படி 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட வந்துருங்க. முன்னாடி நல்லா பார்க்கிங் வசதியோட ஒரு சிட் அவுட் மாதிரி ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து அப்படியே நம்ம சைடில் வந்தோம்னா இங்கே மாடுகள்லாம் கட்டுறதுக்கு ஒரு பெரிய ஷெட்டு கூட கட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஓனர்கிட்ட கேட்கும்போது ஒரு 15லேருந்து 20 மாடு வரைக்கும் உள்ளே கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முன்னாடியும் சரி உள்ளேயும் சரி அந்த அளவுக்கு நல்லாவே இட வசதி விட்டு தாங்க கட்டியிருக்காங்க. வேணும்னா மாடுகளை வெளியில் கூட கட்டிக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் விட்டு தாங்க கட்டியிருக்காங்க. மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாம் தோப்புலேருந்து எடுத்துக்கிறாங்க. அப்படியே மாட்டு ஷெட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா கோழி வளர்த்துறதுக்காக ஷெட்டு போட்டிருக்காங்க. சுற்றி கம்பி வலையெல்லாம் போட்டு கூண்டடிச்சு நாட்டுக்கோழிகள் வளர்த்திட்ருக்காங்க. தோப்புக்குள்ளே தான் இது அமைஞ்சிருக்குன்றதுனால கோழிக்கு தீவனத்துக்குன்னு பெரிய செலவு இருக்காதுங்க. அதுவே எல்லாமே சாப்பிட்டுக்கும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் வளர்த்துறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கோழி ஷெட்டை ஒட்டி அது வந்துடுங்க. என்னதான் கிணத்துல இருக்க தண்ணி வசதி தேவைக்கு மீறியே இருந்தாலும் எதுக்கும் இருக்கட்டும்ன்றதுக்காக 2 போர் கூட போட்டு வச்சுருக்காங்க. போர் இருந்தாலுமே அது இப்போதைக்கு யூஸ் இல்லைங்க. வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். நாட்டு தென்னை மரங்கள் இருக்க தோப்பில் இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்குதுங்க. உள்ள ஊடு பயிராக வேறு சில மரங்கள் கூட போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மாமரம் இல்லை ஜாதிக்காய் மாதிரி கூட போடலாங்க. காஃபி கூட போட்டு வளர்த்தலாம். அதுலேருந்து ஒரு நல்ல வருமானம் எடுக்கலாங்க. வீடு நல்லாவே வாஸ்துப்படி மேல் கையில் சூப்பராக கட்டியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் நல்லா ஸ்பேஸ் விட்டே கட்டியிருக்காங்க. பார்க்கிங்கு சிட் அவுட் ஏரியான்னு சூப்பராகவே இருக்குதுங்க. வெளியில் பார்க்கிங் ஏரியாவுக்கு மேலே ஷீட்டே போட்டிருந்தாலும் கேரளா டைப்பில் ஓடெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. தோப்பில் விழுகிற தேங்காயெல்லாம் காய போடுறதுக்காக ஒரு இடம் தேவைப்படும். அது வீட்டை ஒட்டியே சிமெண்ட் தரையில் போட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அப்படியே உள்ளே வந்தால் ஹாலுங்க. உள்ளே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச் டாய்லெட்டோடு வந்துருங்க. கிச்சனெல்லாம் டைல் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பெட்ரூமுங்க. உள்ளேயே அட்டாச்சு டாய்லெட்டோடு வந்துடும். நல்லா பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு சைடில் வந்தோன்னா வெளியிலேயே பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க.
இது தேங்காய் காய போடுறதுக்காக இப்போதைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் நம்ம வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோன்னா வீட்டு யூஸுக்காக 2 ஓவர் டேங்க் கொடுத்துருக்காங்க. வீட்டு மேலேருந்து பார்க்கும்போது நம்ம தோப்போட ஃபுல் வியூ தெரியுங்க. நம்ம இடத்துக்கு வர வழியிலேயே ஒரு சில ரெசார்ட் கூட கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஏரியா தாங்க இதுவும். இந்த இடத்தோட டீட்டெயில் வேணும்னா பொள்ளாச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்பித்தரோம். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இடம் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு இருக்குதுங்க. இடம் வீடு வாங்கணுன்னாலும் சரி இல்லை விற்கணுன்னாலும் சரி டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவதுக்கு தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.